ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஆள் என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். அங்க 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடி நகையெல்லாம் போட்டு இது உங்களோட தான் கேக்குறாங்க. அவங்களும் கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம ஆமா இது எங்களோட தான் சொல்லிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த பெரியவரும் அங்க இருந்து ஒரு லேடியை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஆளும் அதே வழியில போறாரு. அப்புறம் அந்த பெரியவரும் ஒரு பணக்கட்டை தூக்கி போட்டு இது உங்களோட தான் கேக்குறாரு. அப்புறம் அந்த ஒரு ஆளுமே அந்த பணக்கட்டை பார்த்துட்டு இது என்னோட தான் சொல்லிட்டு அந்த பணக்கட்டை எடுத்துட்டு போயிடுறாரு. அப்புறம் முதல்ல பண்ண மாதிரியே அந்த பெரியவர் அந்த லேடியை பார்த்துட்டு இவரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு சைகை காமிக்கிறாரு. அப்புறம் லாஸ்டா அந்த வழியில ஒரு பொண்ணு நடந்து போறா. அதே மாதிரி அந்த பெரியவர் அந்த பணக்கட்டை தூக்கி போட்டு இது உங்களோட தான் கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு இது என்னோட பணம் இல்ல, என்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா என்னோட பணம் கஷ்டமே தீந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர் இது உங்களோட தான் நீங்களே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு இது என்னோட பணம் இல்ல, வேற யாராச்சும் வந்து கேட்டா அது அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த பெரியவரும் அந்த லேடியை பார்த்துட்டு ஓகே மாதிரி சிம்பிளா காட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கிற உங்களுக்கு என்ன ரொம்பவே பிடிக்குமா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் ஹியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மேலும் என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போடுங்க. கண்டிப்பா மறுநாள் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா இவங்க 4 பேருமே ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து அந்த லேடி தான் இந்த கம்பெனிக்கே ஓனர். அந்த கம்பெனியோட ஓனர் வந்த உடனே அங்க இருக்க யாருக்குமே இன்டர்வியூ எடுக்காம அந்த பொண்ணு மட்டுமே செலக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த 3 பேத்துக்கிட்டயுமே நான் உங்களுக்காக வச்ச டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, ஒழுங்கா வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க.